காவல் தெய்வங்கள் அதிகமாக வழிபடப்படும் தென் மாவட்டங்களில் தாழையூத்து என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது சுடலை திருக்கோயில். இந்த ஆலயத்தில் நடைபெறும் திருவிழாவில் நடக்கும் பல்வேறு அமானுஷ்ய நிகழ்வுகளை பார்ப்பதற்கே மிகவும் உறுதியான மனநிலை வேண்டும் என்ற ஒரு கருத்து இப்பகுதியில் நிலவுகிறது. இந்த திருவிழா ஏன் இப்பகுதி மக்களால் இவ்வளவு பரபரப்பாக விவாதிக்கப்படுகிறது, அப்படி என்னதான் நடைபெறுகிறது என்று விசாரிக்க ஆரம்பித்தோம். நாக்கை அறுத்து அதன் இரத்தத்தில் சுடலைக்கு செய்யப்படும் பூஜைகளும், சாமியாடி நடு இரவில் பச்சை ரத்தம் குடிக்கும் பரன் என்ற வைபவமும், இத்துடன் இன்னும் பல அமானுஷ்ய பூஜை முறைகளையும் சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். அவர்கள் கூறும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் நம்மை பரபரப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. இங்கு வைத்து வணங்கப்படும் சுடலை சிலைகளுக்கு பின்னணியில் மிரட்சியாக பல சம்பவங்கள் குறிப்பிடப்படுகின்றன. கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளுக்கு முன்பு கல்குவாரிகள் அதிகம் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கிறது இந்த இடம். அதனால் பெரிய பெரிய தெய்வ விக்கிரகங்கள் இங்கு செய்யப்பட்டு பல வடமாநிலங்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இங்கு உருவாக்கப்படும் சிலைகளுக்கு மிகுந்த சக்தி இருப்பதாகவும் ஒரு நம்பிக்கை நிலவி இருக்கிறது. என் பேர் மாரியப்பன். நான் இங்கே 20 வருஷமாக குடியிருக்கேன். சப்பானி மாடை சமைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இங்கே இருந்தது. அவருடைய வரலாறு என்னன்னுங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னக்கட்டி இந்த இடத்துல கோரிகள் நிறைய அமைஞ்சிருக்கு. அந்த கோரிகள் அமைஞ்சிருக்கும் போது இங்கே இருந்து தான் வெளி மாநிலங்களுக்கு சிலைகள் அடித்து போகக்கூடிய ஒரு சக்தி இங்கே இருந்திருக்கு. வண்டி மாடு மூலிமா ஏற்றி வர்றதுக்கு உண்டான இது பண்ணியிருக்காங்க. அப்போ வண்டி மாடு ஏற்றி இது பண்ண போகும்போது இந்த சிலையை ஏற்றிருக்காங்க. அச்சாணி உடஞ்சி போச்சு. அந்த சந்தர்ப்பத்தில் பனங்குடியில் ஒத்தப்பனை சுடலைக்கு இங்கிருந்துதான் சிலையை உருவாக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று அங்குள்ள அம்பலக்காரர் சொல்லியிருக்கிறார். அதுபோலவே சிலையை உருவாக்கி முடித்திருக்கிறார் ஆசாரி. பனையூருக்கு சிலையை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் தயாராகி ஒரு மாட்டு வண்டியில் சிலை ஏற்றப்பட்ட போது வண்டியின் அச்சாணி உடைந்திருக்கிறது. அதை ஏதோ ஒரு அபசகுனமாக நினைத்த அம்பலக்காரர் சிலையை அங்கேயே போட்டுவிட்டு ஊருக்கு திரும்பி இருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு சுடலையின் சிலை விழுந்து கிடக்கும் பகுதிக்கு வர மக்கள் பயந்திருக்கிறார்கள். பல 100 ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக இந்த பயம் மக்களிடம் தொடர்ந்து கொண்டிருந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தன் இள வயதில் இந்த பகுதியில் குடியேறிய இவர் குழிக்குள் கிடந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து வெளியே எடுத்திருக்கிறார். பொருவா, அதாவது மண்டையில் இந்த இடத்துல ஒரு வெட்டு மாதிரி கிடக்கு. அதனால் பொருவா உடஞ்சி போச்சே, இந்த சிலையை நம்ம கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு குப்பரை தள்ளிட்டு போயிட்டாங்க. குப்பரை தள்ளினோடனே அந்த வண்டி மாட்டும் அதுவும் சேர்ந்து அந்த சிலை அங்கேயே கிடந்தது. கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த இடத்துக்கு ஒரு 5 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டுதாப்புல வந்தேன். வந்த உடனே அந்த சிலையை எல்லாரும் பயப்படுவாங்க. புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.